வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. நிறைய பேர் கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாறுதலுக்கு ஏற்பட்டு நம்ம ஒரு பொருள் அப்படிங்கிறத பார்த்த ஒரு விஷயம். மினிமலிசம் அப்படிங்கிற வார்த்தையை தெரியறதுக்கு முன்னாடியே அந்த ஃபீலிங்குள்ளே போயாச்சு. பட் இன்னைக்கு மினிமலிசம்ன்றதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் பேச சொல்லி நிறைய வாட்டி கேட்டிருந்தீங்க, பாரி கூட பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வார்த்தை மினிமலிசம் அப்படிங்கிறது. அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, தத்துவார்த்த ரீதியாக நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் மினிமலிசத்தை கடைப்பிடிச்சா நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். அதனால ஒரு சின்ன டிஸ்கஷன் அதை பற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சோம். வணக்கம் பாரி. வணக்கம். ஸோ மினிமலிசம்ன்றது உங்கள் வாழ்க்கையில் இப்போதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான்லாம் அந்த வார்த்தை என்னங்க ஒரு 5-4 வருஷமாக தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி வார்த்தை நான் பார்த்ததில்ல. நீங்கள் மினிமலிசம் அப்படிங்கிற கான்செப்டை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லை, மினிமலிசம்ங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை ஓட்டம். நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த மினிமலிச சிந்தனை இருந்தால் மட்டும்தான் நம்மளால லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக போக முடியும். இந்த வணிகமயமாக்கப்பட்ட உலகத்தில் அந்த மினிமலிசம் சிந்தனை இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஊதாரித்தனமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நான் பார்த்துக்கிட்ட விஷயம் மினிமலிசத்தில். ஓகே. ஸோ இப்போ சமீபத்தில் ஒருத்தரோட ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன். அது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம மினிமலிசம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லி சில பேர் தெரியாமல் இருக்கலாம். அதாவது எளிமை, நம்ம இதில் சொல்லணும்னா எளிமையான வாழ்வியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். தமிழில் சொல்லணும்னா எளிமையான வாழ்வியல் தான் மினிமலிசம். அப்போ எளிமையான என்ன அப்படின்னா, ஏழையாக வாழ்றதா எளிமையாக இருப்பதுன்னா அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. இப்போ 5 பேர் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு வீடு கட்டுறோம், 5 பேர் தங்குறதுக்கு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டோடைய தேவை, அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு அந்த பயன்படுத்துவாங்கங்கிற அளவுக்கு அதை கட்டிக்கிறது அது கரெக்ட். இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தென்டிக் இட்டாலியன் மார்பிள்ஸ் போட்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா அப்படியே டார்க் ஆயிரும், இதுலேயே பாட்டு பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் அப்படின்லாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது தான் மினிமலிசம் இல்லை. இது எளிமை அல்ல. எளிமைங்கிறது, உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்கள் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக வாழ்கிற மாதிரி ஒரு வீடு கட்டுறீங்க. இப்போ ஏசி போடலாமா வேண்டாமா அப்படின்னா, உண்மையாகவே உங்கள் வீட்டுக்கு ஏசி தேவை இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏசி போட்டுக்கிறது நல்லது. இல்லை நமக்கு ஏசி போடுறது தேவையில்லை, நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு ஒன்றும் வெக்க அடிக்கலை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4 மரத்தை சுற்றி நட்டுட்டிங்கன்னா அது மினிமலிசம். இல்லை நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், அங்கே நம்ம வேறு வழியில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சரை கொண்டு வரதுக்கு நம்ம ஏசி தேவை அப்படின்னா ஏசி போடுறது மினிமலிசம் இல்லாமல் போயிடாது. ஸோ எளிமை அப்படிங்கிறது அப்படி கதர் வேட்டி கதர் சட்டையில் தாங்க வரணும் போகணும் அப்படி கிடையாது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான உடை, ரொம்ப அதீத விலை இல்லாமல் ஒரு சாமானிய விலையில் உங்களுடைய பணத்துக்கு பெருசாக கடிக்காத அளவுக்கு இருக்குன்னா பிரச்சனை இல்லை, அது மினிமலிசத்தில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருடைய பணம், ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு 5 லட்சம் சம்பாதிக்கணும் வைங்க. ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னு வைங்க. அவருடைய உடை தேவைக்கு ஒரு 3000-4000 ரூபாய்க்கு சட்டை எடுக்கிறதுங்கிறது அவருக்கு மினிமலிசம் கரெக்டாக இருக்கும், அவருக்கு எளிமையானது. இப்போ இவர் 5 லட்ச ரூபாய்க்கு சம்பாதிக்கிறாரு. இப்போ இவரால் 2 லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்க முடியுமானா முடியும். 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு பேக் வாங்க முடியுமானா முடியும். ஆனால் அது மினிமலிசமா? அது மினிமலிசத்தில் வராது, அது ஊதாரித்தனம்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய வருவாய்க்கு ஏற்ப செலவை சரியாக செய்து நம்மளோட குடும்ப தேவைக்கு ஏற்ப அதை முறைப்படுத்துறதுங்கிறது தான் மினிமலிசம். முடிஞ்ச வரைக்கும் எளிமையான முறைகளில் ஒரு விஷயத்தை நம்ம சாதிச்சுக்கிறது தான் மினிமலிசம். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். இப்போ கரண்ட் இருக்குது, இப்போ நமக்கு அதிகமாக தேவை இருக்குது, ஒரு சோலார் போட்டோம்னா இதுன்னு இருக்குது, அதை போட்டு நம்ம கரண்ட்டை மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிறதும் மினிமலிசம் தான். இப்போ புரியுதுங்களா? கரண்ட் தேவைக்குன்னு. ஆனால் சோலார் போடுறதுக்கு 5 லட்சம் ஆகுமேனா அது மினிமலிசத்துக்குள்ளே தான் வரும். ஏன்னா நீங்கள் அந்த 5 லட்சத்தை போட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக யோசிச்சு பண்ணுறீங்கல்ல, ஸோ அது மினிமலிசத்துக்குள்ளே தான் அடக்கணும். ஸோ இப்படி நீங்கள் பார்க்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஆப்பிள் ஐஃபோன் இருக்கு. இப்போ ஆப்பிள் ஐஃபோன் நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் அதை வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆப்பிள் ஐஃபோனுக்கு எதனால் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பர்பஸ். இந்த பர்பஸ் இல்லைங்க, இதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, இதுதான் கொஞ்சம் நல்லா ஃபோட்டோ எடுக்குது, வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது, அதுவும் இல்லாமல் லைஃப் நல்லா வருது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ரீசன் அதோட லைஃப் நல்லா இருக்கும். மற்ற ப்ராடக்ட்ஸை விட ஆப்பிளோடைய தரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த தரத்துக்கு ஏற்ற விலையை நம்ம நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 30,000 ரூபா ஃபோன் வாங்குறோன்னு வைங்களேன். அந்த 30,000 ரூபா 40,000 ரூபா ஃபோன் என்னென்ன பண்ணுமோ கிட்டத்தட்ட அதே அளவை ஈக்குவலாக பண்ணுறது தான் ஆப்பிள் ஃபோன்.
இப்போ 30,000 40,000 ஒரு ஆண்ட்ராய்டு வாங்கிட்டு அது ஆப்பிளோட கம்பேர் பண்ணீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் போட்டோ எடுக்கிற தன்மை விதத்துல கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். அதை நம்ம பார்த்து வாங்கணும். சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் போனுக்கும் ஆப்பிளோட ஃபிளாக்ஷிப் போனுக்கும் ஆல்மோஸ்ட் சாம்சங் நீங்க கவனிக்கல விட சாம்சங்கும் ஃபிளாக்ஷிப் போன் அவன் என்னத்த சொல்றான், அதே இவனும் 1.5 லட்சமா இவனும் 1.5 லட்சமா. ஸோ இது சாம்சங் டு ஆப்பிள்னு கம்பேர் பண்ணாதீங்க. சாம்சங்களுடைய அந்த எஸ் சீரியஸ் இதெல்லாம் எடுக்கிறதும் ஆப்பிள் வாங்குறதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அல்ட்ரா எல்லாம் போறது ஒண்ணுதான். சோ அதுக்கு இதுக்கு இல்ல ஆனா நீங்க கரெக்டான உதாரணத்தை எடுத்தீங்க. மினிமலிசம் பத்தி பேசி ஆப்பிளை பத்தி பேசாம இருந்தா புரியாது மக்களுக்கு. சோ இது என்னன்னா எப்படி நீங்க பாக்கணும்னா இப்போ நம்ம வந்து ஒரு ரெட்மியோ ஒரு நம்மளால சாமானிய கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த சாமானிய கம்பெனில ஒரு இது என்னதுன்னா வேல்யூ ஃபார் மணியா பார்க்கணுங்க. எதுலையுமே மினிமலிசம் அப்படின்னீங்கன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு தகுந்த பொருள் நமக்கு கிடைக்குதாங்கிறது மினிமலிசத்துல மிக முக்கியம். அப்போ இந்த எளிமையான வாழ்க்கைக்கு நமக்கு சில பேர் இன்ஸ்டா கிரியேட்டர்ஸாக இருப்பாங்க, சில பேர் யூடியூப் கிரியேட்டர்ஸாக இருப்பாங்க, சிலர் வந்து அதிகமாக வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம். இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜஸ் நிறைய வரும், நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவாங்க. இப்போ நான் வந்து ஒரு 5,000 10,000 நான் ஃபோன் வாங்கினேன்னா உண்மையிலேயே என் ஃபோன் ஹேங் ஆயிடுது. அது வந்து அவ்வளோ மெசேஜஸ்லாம் அதனால ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால என்னோட தேவை வந்து அந்த ஃபோன் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் அதிகமாக போகுது. அப்போ நான் என்னோட ஸ்வீட் ஸ்பாட்டாக எது வைப்பேன்னா 35 to 40. எப்பவுமே நான் வாங்குற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 40,000 ரூபாய்க்கு என்ன ஃபோன் அந்த டைம்ல மார்க்கெட்ல வேல்யூ ஃபார் மணியா இருக்கும் அதை மட்டும் தான் நான் வாங்குவேன். தாங்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம், மேக்ஸிமம் 4 வருஷம். அந்த 4வது வருஷத்துல என்ன பண்ணுவேன், எக்ஸ்சேஞ்ச் போட்டு அதுக்கு ஒரு 3,000-4,000 அவன் கொடுப்பான். அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போக திரும்ப அந்த ரேஞ்சில் ஒன்று வாங்குவோம். அது அந்த டைமுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை இப்போ நான் 40,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கிட்டேன் அப்படின்னா அதை எவ்வளோ நாளைக்கு என்னால் மேக்ஸிமம் பயன்படுத்த முடியும்? மேக்ஸிமம் நான் வந்து அதை வந்து ஒரு 4 வருஷத்துக்கு தான் பயன்படுத்த முடியும். அப்போ நான் ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபா மொபைலுக்கு நான் செலவு பண்ணுறேங்கிறது, அதான் மொபைல்னா அந்த மொபைல் ஃபோனுக்கான செலவாக நான் வச்சுக்கிறேங்கிறது வந்து ஒரு கணக்கு. இப்போ நான் ஆப்பிள் ஐஃபோன் வாங்குறேன்னு வைங்க, அதோட ரேட் என்ன? 2 லட்ச ரூபா. அதாவது 2TB 17 Pro Max வந்து 2 லட்ச ரூபா. 2 லட்ச ரூபா வருது. இப்போ 2 லட்ச ரூபாய்க்கு இருக்கிற ஃபோனை நான் வாங்குறேன் அப்படின்னா இதை நான் எத்தனை வருஷத்துக்கு பயன்படுத்த முடியும்? அதே 4 வருஷம் இல்லை மிஞ்சி போனால் 5 வருஷத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போ 5 வருஷத்துக்கு மேலே இதை நான் வச்சிருக்க முடியுமா? அதுவும் என்னதான் ஆப்பிளாகவே இருந்தாலும் அதுவும் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான் விஷயம். அப்போ எப்படி பார்த்தாலும் ஆப்பிள் ஃபோன் வந்து இல்லைங்க 10 வருஷத்துக்கு என் தம்பி ஒருத்தர் தான் இருக்கான். என்ன பார்த்தீங்கன்னா 10 வருஷமா ஒரு ஆப்பிள் ஃபோன் வச்சிருந்தான். ஒரே மாடல் 10 வருஷமா வச்சிருந்தான். நானே டே மாத்தியாண்டா அப்படின்னு, இல்ல 10 வருஷம் அது முடிகிற வரைக்கும் நான் வச்சுட்டு தான் மாத்துவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமா வச்சிருந்தான். அவங்ககிட்ட வேற ஃபோன் இருக்கு, ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று இருக்கு. பட் ஆப்பிள் ஃபோன் மட்டும் அவன் வந்து 10 வருஷம் வரைக்கும் இழுத்து பார்க்கணும்னு இழுத்தான். ஏன்னா அது விலை அதிகம் அந்த டைம்லயுமே. அப்ப என்னன்னா 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணான். அது ஒரு விதத்துல மினிமலிசம் தான். புரியுதா? வாங்கி போட்டு நல்லா அடிக்கணும். அது அவனோட பாத்தீங்கன்னா அது பிச்சைக்கார ஆப்பிளாட்டு இருக்கும். அது ஃபுல்லா கண்ணாடிலாம் சைட்லாம் கிராக்கு, இதுல கிராக், அதுல கிராக், இதுல தேய்மானம். யாரோ வந்து இந்த பட்டை திட்டமே வந்து அதுல கொஞ்ச நேரம் கத்திய பட்டை திட்டின மாதிரி ஸ்கிராச்சஸ் இருக்கும். குழந்தைக்கு யாரோ மருந்தை வந்து அப்படிதான் இருக்கும். பட் 10 வருஷத்துக்கு வச்சு ஓட்டினா அது வரைக்கும் அது தாங்குச்சு. எனக்கு ஆப்பிள் மேல மரியாதை வந்ததுக்கு காரணமே அந்த ஒரு ஃபோன் தான். ஏன்னா ஏதோ ஒன்று விலை ஓவர் அதிகம், இதெல்லாம் எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. அவன் ஓவர் ரேட்டு பிராண்டை வச்சு விற்கிறான், இலுமினாட்டி கூட்டம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அவன் கொடுக்குற ப்ராடக்ட்ல இந்த இடத்துல அவன் காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை. அவன் ஃபோன் வந்து 10 வருஷத்துக்கு தாங்குது. ஸோ அந்த அளவுக்கு நான் அடிச்சு வச்சு யூஸ் பண்ண போறேன்னா 2 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறது ஓகே. ஏன்னா கணக்கு பார்த்தீங்கன்னா நான் 4 வருஷத்துக்கு ஒரு ஃபோன் வச்சிருக்கிறதும் இவங்க 10 வருஷத்துக்கு ஒரு ஃபோன் வச்சிருக்கிறதும் அந்த காசு ஈக்குவல் ஆயிரும். அது வேல்யூ அந்த பணத்துடைய விலையேற்றம் இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலாக ரொம்ப ஆக்சுவலாக பெனிஃபிட்டாக வரும். ஆனால் எத்தனை பேர் ஆப்பிள் வந்து 10 வருஷத்துக்கு வச்சிருக்க போறீங்க? அவனே விட மாட்டானே, பழசு மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருவான். அவ்வளோதான் விஷயம். அப்போ உங்களை மினிமலிசத்துக்குள்ள கொண்டு போக போகிறதே இல்லை. ஆனால் ஆக்சுவலாக ஒரு ஆப்பிள் ஃபோனை வச்சு அது முழுசாக தாங்குற வரைக்கும் வச்சு பயன்படுத்துறது. நடுவில் உடஞ்சிது போச்சுன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது நான் சொல்லலை. ஒரு உடைக்காம நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் வரைக்கும் வருதுன்னா வரும். அப்படி வந்துச்சுன்னா இன்னைக்கு பாருங்க ஆப்பிள் லேப்டாப்ஸ்லாம் செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் லேப்டாப்லாம் வித்துட்டு இருக்கோம். இன்னும் வாங்கி பயன்படுத்துறாங்க. அது வாங்குறவன் வந்து வேற ஒரு மோகத்துல வாங்குறான்னு வைங்களேன், ஆப்பிள் மோகத்துல வாங்குறான், செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் பரவாயில்ல வாங்குறான். பட் அது வரைக்கும் தாங்குது இல்ல. இது இப்ப மித்த லேப்டாப் ப்ராடக்ட்ஸ்லாம் முடியாது, வரல இல்ல, அந்த இடத்துக்கே வரல இல்ல. ஸோ அந்த விஷயத்துல அவன் வந்து ஏதோ ஒரு குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அது பட் அதை அப்படி பயன்படுத்துறோமா? ஆப்பிள் யூசர்ஸ் அப்படி பயன்படுத்துறீங்களா? பண்றது இல்ல. ஸோ நீங்க மினிமலிசத்துக்குள்ள வரமாட்டீங்க. ஆனா இப்படி பண்ணீங்கன்னா வருவீங்க. புரியுதா? ஆனால் அப்படி பண்ணுறது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஃபோன் வாங்குவீங்க, அதை வாங்கி 2 வருஷத்துலேயே அவன் இன்னொரு ஃபோன் விடுவான், இதை தூக்கி எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு அந்த ஃபோனை வாங்குவீங்க.
இது எக்ஸ்சேஞ்சுக்கு அவன் அதிகமான ரேட் எடுக்க மாட்டான், அவன் கிட்டத்தட்ட முக்கால்வாசி ரேட்டை குறைச்சி தான் எடுப்பான். என்ன ஸோ பேசிக்கலாக வந்து அது வந்து மினிமலிசத்தில் வராது, எளிமையே அல்ல. 2 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு ஃபோன் வாங்கிட்டு இருப்பீங்க. அவன் அடுத்தடுத்த வருஷத்துக்கு வர மாடலும் ஏற்றிக்கிட்டே தான் போகிறான், வாங்க முடியாத மாதிரி. கரெக்டாக? ஸோ இதுதான் எளிமையான வாழ்வியல்னா என்ன, நம்ம ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது என்ன. அப்போ இப்போதைக்கு ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்குறேன், 2 வருஷத்தில் மாத்துறேன், 3 வருஷத்தில் மாத்துறேங்கிறது ஊதாரித்தனம் தான். பந்தா அண்ட் ஊதாரித்தனம். பந்தா பண்ணணும்னு வந்துருச்சுனாவே ஊதாரித்தனம் தானாக வந்துடும். இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு கார்னு எடுத்துக்கிறோம் வைங்களேன். இப்போ நம்ம ஒரு அரசியலுக்குலாம் போகிறோம், ஒரு 7 சீட்டர் தேவை. அப்போ நான் எப்படி ஜட்ஜ் பண்ணுவேன் ஒரு 7 சீட்டர்னா, இருக்கிறதுலையே 7 சீட்டரில் பர்ஃபார்மன்ஸும் பார்க்கணும், டீசல் இன்ஜினான்னு பார்க்கணும். ஏன்னா டீசல் தான் வந்து மக்களுக்கான வாகனங்கள், இதுதான் உண்மை. அதனால தான் நாசம் பண்ணுறாங்க, டீசல் இன்ஜினையே அழிச்சு என்வரான்மெண்டல் கிரைசிஸ் அது இதெல்லாம் போட்டு இவங்களுக்கு வந்து மணிக்கணக்காக வந்து காடு எரியும், மணிக்கணக்காக வந்து ஃபேக்ட்ரியில் வந்து கொளுத்துவாங்க, மணிக்கணக்காக வந்து பல கெமிக்கல்ஸ் கொண்டு போய் கடலில் கலப்பாங்க. அப்போல்லாம் இவங்க பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் வந்து டீசலில் வண்டி போட்டோம்னா அவங்களுக்கு நிறைய மாடல். நான் பெட்ரோல் எடுக்க மாட்டியா, பெட்ரோல் எடுக்கிறது நிப்பாட்ட புரியா, பெட்ரோல் எடுக்கும்போது டீசல் வராமையா இருக்கும், அந்த டீசல் என்னடா பண்ணுவீங்க, இதான் எனக்கு புரியல. பெட்ரோல் எடுக்கும்போது சைட் பை சைட் டீசல் வரதான் செய்யுது. இப்போ இந்த டீசல் என்ன பண்ணுவ, எப்படி பயன்படுத்துவ, இப்போ திரும்ப கடலில் கூட்டிடுவியா? டீசல் இன்ஜினே அழிச்சிட்டு இருக்கானுங்க, எதுக்குன்னே தெரியல. ஸோ டீசல் இன்ஜின் தான் வந்து மக்களுக்கான, ஏன்னா மைலேஜ் வந்து நமக்கு மைலேஜும் அதிகமாக கிடைக்கும் டீசல் இன்ஜினில், டீசல் இன்ஜினோட லைஃபும் அதிகம். இன்ஃபேக்ட் டீசல் இன்ஜினோட டெக்னாலஜி தான் பெட்ரோல் இன்ஜின் டெக்னாலஜி விட அதிகம். ஸோ டீசல் இன்ஜின் தான். ரெண்டாவது, டீசல் இன்ஜினோடைய லைஃபு டைமும் அதிகமாக வரும். எப்படி பார்த்தாலும் டீசலும் விலையும் கம்மி. ஸோ லாங் ரன்ல நமக்கு எது பெனிஃபிட்னா, ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலை நினைக்கிறவன் டீசல் வண்டிக்கு தான் போவான். புரியுதா? சரி, இப்போ நம்ம அரசியல் இதுக்கெல்லாம் போகும்போது நம்ம போகும்போது வரும்போது கூட ஆளுகள் வேணும், நமக்கு தேவை, தனியாக போக முடியாது, பாதுகாப்பு சூழல்லாம் இருக்கு, நமக்கு ஊரெல்லாம் பகை இருக்கு, அந்த பகையிலிருந்து இது பண்றதுக்கு நம்ம தனியாலெல்லாம் போக முடியாது, வர முடியாது. அப்போ நம்ம ஒரு 7 சீட்டர் தான் வாங்கணும். அப்போ ஒரு 7 சீட்டர் வாங்குறோம். இந்த 7 சீட்டர் நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன பண்றோம்னா, சரி எந்த கம்பெனி வந்து 7 சீட்டர்ல நமக்கு நம்மளோட தேவையை பூர்த்தி செய்யற மாதிரி இதா இருக்கு. லக்ஸுரி ஆஸ்பெக்ட்லாம் ரெண்டாவது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 7 சீட்டர்னு போகும்போது எல்லா காருமே ஓரளவுக்கு சொகுசா தான் இருக்கும், ஆமா கேட்டகரியில தான் வரும். ஸோ ஓகே, உட்காந்துட்டு போக முடியுதா, உடம்பு வலி இல்லாமல் இருக்கா, இவ்வளோதான் மேக்ஸிமம். ஏன்னா எந்த கம்பெனிக்காரனும் அந்த அளவுக்கு மோசமெல்லாம் தயாரிக்கிறது இல்லை. இப்போ ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ இருக்க டெக்னாலஜியில் நம்ம ரோடு எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஓரளவுக்கு வண்டி வந்து தாங்கி, எல்லா பிராண்டுமே ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறோம் ஒரு 7 சீட்டர். சரி, அதில் எது கம்மி, எது நமக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்கும், நம்ம இப்படி கெத்து காட்டணும், இது பண்ணணும், பந்தா காட்டணும்லாம் வாங்குறது இல்லை. இந்த காரில் போனால் தான் பாதுகாப்பு அப்படிலாம் கிடையாது. எந்த கார் ஆக்சிடென்ட் ஆனாலும் சாவு நிச்சயம். கரெக்டாக? ஏர் பேக்லாம் தேவை, அதையும் பார்க்கணும். அதே போல் பில்டு குவாலிட்டியும் பார்க்கணும் ஒரு கார் வாங்கும்போது. ஆனால் எந்த காரும் பெரிய அளவுக்கு நம்மளை காப்பாற்றிடாதுங்கிறத மனசில் வச்சு வாகனத்தை இயக்கும் போதும் சூதானமாக ஓட்டணும். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் இப்படி பார்த்துட்டு நம்ம ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா அது மினிமலிசம். இது நம்மளால இந்த வண்டியை டியூ கட்ட முடியுமா, நம்மளுடைய இதில் அது ஒரு கணக்கு வைப்பாங்க. நம்மளுடைய வருமானத்தில் ஒரு குட்டி பர்சன்டேஜ் வரும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5% to 10% வரைக்கும் நம்ம ஒரு காருக்காக செலவு பண்ணுறது ஓகே. அதே போல் வாடகைக்கு ஒரு 10% செலவு பண்ணுறது ஓகே. இதுக்குள்ளே முடிஞ்சிடும் ரெண்டும். ஸோ கார்லாம் இப்போ நம்மளால ஒரு ரெடி கேஷ் கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்மலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை. லோன் போட்டு டியூ எடுத்து தானே வாங்குறோம். இந்த மாதிரி ஏன்னா கார் தேவை. கார் இல்லாமலாம் யாரும் இருக்க முடியாது. கார் வந்து எல்லாருக்கும் தேவையும் படுது. நம்மளோட இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், ஞாபகம் டிவிக்கு கவர்மெண்ட் தேர்தல் அறிக்கையில் எல்லா மக்களுக்கும் கார் அப்படிங்கிறது இடத்துக்குள்ள கொண்டு வந்து நாங்கள் விடுவோம் அப்படின்னாங்கல்ல. ஆக்சுவலாக அதை நான் வரவேற்கிறேன். அப்படி ஆனால் அது ஒரு சாத்தியம் இருக்கா இப்போதைக்குன்னா இல்லை. பட் அப்படி ஒரு தேவை இருக்கு. கார் வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது. பைக்கில் நான்லாம் வந்து நிறைய இடங்களில் இப்போ அந்த காரில் போகும்போது சிலர் வந்து பைக்கில் வந்து குழந்தைய தூக்கிட்டு போவாங்க. எனக்கு பயமா இருக்கும். 3 குழந்தை அது வந்து சட்டப்படி பண்ணக்கூடாது. பட் ஒரு குழந்தைய கையில் தூக்கிட்டு போகும்போது எனக்கு பயமா இருக்கும். ஒரு சின்ன தடுமாற்றம். ஏன்னா ரோடெல்லாம் சரியில்லைங்க. சென்னையில் ரோடெல்லாம் சரியில்லை. ஒரு சின்ன தடுமாற்றம். அது இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் நம்மளால வாங்க முடியுமானா வாங்கிட முடியும். எவ்வளோக்கு வாங்கிடலாம்னா ஒரு 2 லட்சம் 2.5 லட்சத்துக்கு வாங்கிடலாம். நல்ல கார்னா பெருசா செலவு வைக்காத ஒரு டீசென்டான ஒரு கார் வந்து நம்ம வாங்கிடலாம். இல்லை புது வண்டியா வாங்குறது பெட்டரு. ஸோ புது வண்டியானாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் சேர்த்தோம்னா டியூ கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, நம்ம ஏதாவது இது பண்ணி வாங்கிட்டோம்னா வாங்கிடலாம். நமக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சத்தில் ஒரு கார் இருக்குது அப்படின்னா வாங்கிட முடியும்.
லோன் கட்டிக்கிட்டு வாங்கிடலாம். ஆனால் அது எவ்வளோ ப்ளஸ் பாருங்க அதில். ஏன்னா குழந்தைகளை வந்து காரில் சேஃபாக கூப்பிட்டு போகலாம், வரலாம், பாதுகாப்பு. பைக்கில் போகும்போது ஸ்லிப் ஆகிற இதெல்லாம் நம்ம பெரிய அளவுக்கு தவிர்க்கலாம், லாங் போகலாம், எங்கேயாவது வெளியூருக்கு போகலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து கார் வாங்குறது வந்து ஆடம்பரம்னு இல்லை, மினிமலிசம். ஆனால் இப்போ ஒருத்தனால வந்து ஒருத்தங்கிட்ட இப்போ 5 லட்ச ரூபா இருக்குங்க. இவன் இந்த 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினானா அது மினிமலிசத்தில் வரும். ஆனால் 5 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தன் பைக் வாங்கினானா அது மினிமலிசத்தில் வராது. டிஃபரன்ஸ் தான். 5 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தன் சைக்கிள் வாங்கினானா எச்சத்தனம். புரியுதா? ஆனா இருக்கா இல்லையா? 5 லட்ச ரூபாய்க்கு சைக்கிள் இருக்கு, 5 லட்ச ரூபாய்க்கு பைக் இருக்கு, 5 லட்ச ரூபாய்க்கு காரும் இருக்கு. 5 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தன் கார் வாங்கினானா ஆடம்பரத்தில் ஆடுறான்னு சொல்லக்கூடாது, அவனுடைய தேவைக்காக அதை வாங்குறான். 5 லட்ச ரூபாயில பைக் வாங்குறான் அப்படின்னா தம்பி லைட்டா கொழுப்பு ஏறுதுப்பா உனக்கு. இது 5 லட்ச ரூபாய்க்கு சைக்கிள் ஏறானா அவன் விளங்காத கேஸ், அவன்லாம் ரொம்ப ஆபத்தானவன், சமூகத்துக்கு அவன் ஆபத்தானவன். ஸோ இந்த கம்பேரிசன் வந்து மக்கள் வந்து பார்க்கணும். அப்போ மினிமலிசம்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவை. இது ஏன் இன்னைக்கு இல்லாமல் போச்சுன்னா ஆடம்பர பிரியர்களுக்கு இதில் உடன்பாடு இருக்காது. இல்லை, நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ நீங்கள் மினிமலிஸ்ட் ஒரு அதை கடைப்பிடிக்கணும்னு நினச்சா இந்த உலகத்தோட கட்டமைப்பு இருக்குல்ல, இப்போ அதுவும் நான் வந்து 2000s அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமலிசம் நோக்கி போனாலும் அப்படிலாம் இல்லை, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தானே அப்படி தான் கட்டமைச்சிருக்காங்களா? ஸோ மினிமலிசத்துக்கு உண்டான காலகட்டமாக இது அமைக்கப்படல, ஒரு மாதிரி அப்படி பண்ணிட்டாங்க. அதுதாங்க என்ன சொல்றேன், வணிகமயமாக்கப்பட்ட உலகத்தில் மினிமலிசம் வந்து பெரிய எதிரியா இருக்கு அவங்களுக்கு. இப்போ இந்த மினிமலிசம் சார்ந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, இப்போ நானும் தான் வாட்ச் கட்டுறேன், எல்லாரும் வாட்ச் கட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாட்ச் மிஞ்சி போனால் நான் அன்னைக்கு நம்ம நான் வாங்கினோம்ல 12,000 என்னமோ சம்திங் வந்துச்சு. இப்போ ஒரு 12,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்குறதுங்கிறது ஓகே, இன்னும் கம்மியாக நீங்கள் வாங்கலாம். பட் ஒரு காலத்துக்கு இப்போ நான் வந்து வாங்கினேன்னா நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க, நான் முன்னாடி ஒரு வாட்ச் போட்டிருப்பேன். அது என்ன 6-7 வருஷம் வச்சிருப்பீங்களா? 6-7 இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கினது. சத்தியமாங்க, நான் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கினது. எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. காலேஜ் ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணேன். நான் அரசியல் ஆரம்பத்தில் பேசுகிற காலகட்டமும் கேஷியோ கம்பெனி ரொம்ப வருஷத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அது வந்து பேட்டரி தீரும் மாற்றுவோம், அது போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே பேட்டரி தான் தீர்ந்துச்சுன்னு நினச்சி போய் கொடுத்தேன். சார் உள்ள எல்லாம் துரு பிடிச்சிருச்சுன்னாங்க. அதோட டைம் முடிஞ்சு போச்சு. அதான் உள்ள துரு பிடிச்சிருச்சு, அதை சர்வீஸ் பண்ணி தான் வந்து பண்ண முடியும்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னா அதுக்கு ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா ஆகும் சார் அப்படின்னாங்க. ரைட்டா, சரி சமாதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வேற வாட்ச், அதுக்கப்புறம் வேற ஒரு இந்த வாட்ச் வாங்கினேன். இந்த நம்ம ஒரு ஆர்வ கோளாறுல இந்த டிஜிட்டல் வாட்ச், டிஜிட்டல் இல்லை அதாவது ஸ்மார்ட் வாட்ச், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். அது தண்ட செலவு. ஏன்னா ஒரு 2,500 ரூபாய்க்கு என்னமோ வாங்கினேன், அது வேஸ்ட். அது யாரும் தயவு செஞ்சு வாங்காதீங்க. பட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஏதோ பயன்படும் நினைச்சேன், நான் ஏதோ கொஞ்சம் ஏதாவது யூஸ் ஆகும் போலன்னு பார்த்தேன். நான் என்ன நினைச்சேன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காவல்துறை அவர் கைது பண்ணுது. அவர் காவல்துறை கைது பண்ண உடனே அவர் என்ன பண்றாரு, அவரோட போன்லாம் புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனா அவர் கைது ஆயிட்டோம், எங்க இருக்கேன் அப்படிங்கறத வந்து அவரோட வீட்டுக்கு தகவல் அனுப்புறாரு. எதன் மூலமா அனுப்புனாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் போட்டிருந்த ஆப்பிள் வாட்ச் மூலமா அதை அனுப்பியிருக்காரு. அவர் பணக்காரரு, ஆப்பிள் வாட்ச் மூலமா அவர் அனுப்பிட்டாரு. நான் என்ன நினைச்சேன், ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இந்த ப்ளஸ் பாயிண்ட்லாம் இருக்கு போல, சரி நம்மளும் வாங்கி வச்சோம்னா நமக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நம்மளும் இன்னைக்கு வேணாலும் கைது பண்ணா அதுதான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏதாவது போகும்போது அந்த தகவல் காவல்துறைக்கு டக்குன்னு நோட் பண்ண மாட்டாங்கல்ல, வாட்சை கழட்டுங்கன்னு. ஸோ அப்படி இப்போ நம்ம சொல்லிட்டோமா, டக்கு டக்குன்னு அண்ணா கையில வேற ஏதாவது டெக்னாலஜி இப்ப கண்ணாடியில இருக்குங்க, நிறைய பேர் மெட்டா கண்ணாடி போட்டு வராங்க, எல்லாம் வீடியோ ஆகுது. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதுல காவல்துறையெல்லாம் நிறைய பேர் போட்டு அலையிறாங்க. ஆமா, நிறைய பேர் மெட்டா கண்ணாடியை போட்டு அலையிறாங்க. ஸோ பாத்துக்கோங்க. ஸோ இது அந்த மாதிரி அதுக்காக யோசிச்சு வாங்கினேன். ஆனா அது வேஸ்ட்டுங்க. நான் அது வாங்கினது வேஸ்ட். இன்னும் அது ஒர்க் ஆகுது, ஆனா எனக்கு வேஸ்ட். ஏன்னா அதை நான் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது நான் அதை ஆட்டணும், அதோட பட்டன் ஒர்க் செய்யல. ஏன்னா அது சைனா ப்ராடக்ட், அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த டிஜிட்டல் வாட்ச்லாம், அதாவது ஸ்மார்ட் வாட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து 40,000 50,000 போல. நான் வாங்கினது 2,500 ரூபா. ஸோ அது வந்து மிஞ்சி போனால் ஒரு 3-4 மாசம் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதோட பட்டன்லாம் ஒழுங்காக வேலை செய்யல, அமுக்கினா தான் வரும். அது நம்ம ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது ஃபோன் பாக்கெட்டில் இருக்கும், இதை பிடிச்சி எடுத்து அமுக்கி பார்க்கறதுக்கு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு போயிடுது. அப்போ அது வேஸ்ட்டாக போச்சு அந்த வாட்ச். ஸோ அது இல்லாமல் இன்னொன்று நான் சொல்கிறேன், நான் வாட்ச் கட்டுறதுக்கான காரணம் இருக்குது. என்ன, எனக்கு வாட்ச் கட்டி சின்ன வயசுல பழகிடுச்சு. எனக்கு வந்து அது கட்டாம போனேன்னு வைக்கிறேன், கை ஏதோ ரொம்ப என்னத்தையும் நான் விட்டுட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருதுங்க. அது அப்படி பழகிருச்சு. வாட்ச் மோதிரம் அப்படிதான், அது வெயிட்டா வாட்ச் போட்டு பழகிருச்சு எனக்கு. அப்ப நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு வாட்ச் வாங்குறது மினிமலிசத்துக்குள்ளதான் வரும். பட் சிலர்லாம் தெரியுங்களா யாருன்னு, 1 கோடிக்கு வாட்ச் வாங்குறது, 2 கோடிக்கு வாட்ச் வாங்குறது, சண்டையல்
இதெல்லாம் வந்து ஆடம்பரம். அதுக்கப்புறம் இந்த சில வாட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்டெட் எடிஷன் சொல்லி விலை ஓவரா வச்சிருக்காங்க, தயாரிச்சாங்க. அதெல்லாம் வந்து தண்டம். அந்த மாதிரி செலவு, நான் தான் சொல்ல, செலவு பண்றதுல நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து செலவு பண்ணீங்கன்னா அது மினிமலிசத்துக்குள்ள வரும். இல்லை நம்ம கிட்ட காசு இருக்கு அப்படி செலவு பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா அது தப்பு, அது பண்ணக்கூடாது. சரி, நீங்க அந்த இட்டாலியன் மார்பிள் சொன்னீங்க, சட்டை சொன்னீங்க, வாட்ச். நான் இட்டாலியன் மார்பிள் ஏன் தேவையில்லைன்னு சொல்றேன்னா, சில இதெல்லாம் பட்டு உணர்ந்திருக்கேன் நான். இப்ப வீடு கட்டுறீங்கன்னு வைங்க, இப்ப வீடு கட்டும்போது ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டோன்ஸ் கீழே போடுறீங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கிரானைட்டு அதில் மார்பிள்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் கிரேட் மார்பிள் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாலிஷ் கீலிஷ் பண்ணி என்னதான் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதில் ஏதாவது நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் கெமிக்கல் ஏதாவது கீழே விழுகலாம். வீடு இருக்கும், வீட்டில் ஏதாவது நம்ம சமைச்சிட்டு இருக்கிறது ஏதாவது கீழே விழுகலாம், அது எரோட் ஆகலாம், நமக்கு தெரியாம உள்ள எரோட் ஆகும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இன்னொன்று கொடுமை என்னன்னா, நம்ம வீட்டுக்கு வர தண்ணி இருக்குல்ல, அதுல குளோரின் இருக்குல்ல, அந்த குளோரின் வாட்டரை நீங்க போட்டு இதை தேய்ச்சிங்கன்னா கரோஷன் ஆகும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆரம்பத்துல போட்டோம். ஆனா நம்ம என்ன நினைச்சோம், சரி கல் வந்து காலத்துக்கு இருக்கும், இப்பெல்லாம் இருக்காது அப்படி. ஆனா ஆக்சுவலா முட்டாள்தனமான டிசிஷன்ஸ் அதெல்லாம். ஆமா, அது வந்து வேஸ்டா போயிடும். அப்ப அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம பட்டு தான் சில விஷயங்கள் உணர்றோம். அப்ப எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து ஃப்ளோரிங்கை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு முறைனாச்சும் மாத்துற மாதிரியான சிச்சுவேஷன் வரும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறது அறிவுடைமை. புரியுதா? சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாமி ரூம்ல மட்டும் கொஞ்சம் அலங்காரத்துக்கு அது மாதிரி அது வேற. அது வந்து சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வுட் ஒர்க் போட்டு வீடு ஃபுல்லா போடுவாங்க. இதெல்லாம் வந்து மினிமலிசத்துக்குலாம் வராது. அதனால எந்த பயனும் கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு அந்த வுட் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் ஓட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். புரியுதா நான் சொல்றது? ஸோ மினிமலிசம்ங்கிறதுல எது இப்போ சில ஆஃபீஸுக்குலாம் போனீங்கன்னா, சில ஆஃபீஸுக்கு வந்து அந்த ஒரு ஆம்பியன்ஸ், ஒரு ஆஃபீஸ்னா ஒரு ஆம்பியன்ஸ் வேணும். அந்த ஆம்பியன்ஸ் இல்லாமல் நம்ம பாட்டு ஒரு 4 சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு அந்த இந்த ஃபேன் ஒன்று போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி வச்சுட்டு உட்காந்துட்டு பிஸ்னஸ் பேச முடியுமானா? முடியாது. அந்த இதே வராது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லுக்கு வேணுங்கிறது ஒரு முக்கியமான பாகமாக இருக்குல்ல, அந்த இடத்துல அதை கொடுத்து தான் ஆகணும். இப்போ ஸ்டுடியோவில் உட்காரோம், நம்ம ரோட்டில் உட்காந்து பேசலாம் தானே, நம்ம ஏன் ஸ்டுடியோவில் உட்காரோம்? பட் சில தேவைகளுக்காக, ஏன்னா பார்க்குற மக்களுக்கு அந்த ஏஸ்தட்டிக் சென்ஸில் ஒரு தேவை இருக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்து நம்மளோட கேமராஸ் எத்தனை வருஷமா இருக்கு? கொஞ்சம் கம்மி விஷயத்தை வச்சு தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம கேமராக்கள் வந்து அதோட லைஃப் மீறி போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து என்னங்க இமேஜ் வந்து பிளர் ஆகுது, சில நேரங்கள் அது மக்கரும் பண்ணி விட்டுருது, சொல்ல முடியாது. இப்போ கூட மக்கர் பண்ணலாம். பட் நம்ம என்ன முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம பயன்படுத்துறோம். இதுதான் மினிமலிசம். அதாவது ஒரு பொருளை வாங்குறது தப்பு இல்லை, ஆனால் அந்த வாங்குற பொருள் நமக்கு தேவையான பொருளான்னு முதல்ல பார்க்கணும். அந்த பொருளை முடிந்த வரைக்கும் நம்ம பயன்படுத்தணுமான்னு பார்க்கணும். அதை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சா முடிஞ்ச வரைக்கும் அந்த பொருளை வாங்காம போயிடணும். ஸோ இதுதான் வந்து அந்த மினிமலிசத்தோடைய அந்த பேசிக். இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன், இட்டாலியன் மார்பிள் சொன்னீங்க, சட்டை சொன்னீங்க, வாட்சு, முக்கியமான விஷயம் ஆப்பிள் ஃபோன் வச்சு சொன்னீங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியும்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோட்டத்தில் மற்றவங்களை பார்க்கறதுக்காக விஷயமா இருக்கு. ஸோ பேசிக்கலி மினிமலிசம் அப்படிங்கிறத நம்ம விட்டு தள்ளி போறது, மற்றவங்க பார்க்கறது, மற்றவங்க முன்னாடி அப்படிங்கிற விஷயம் தான் மாட்டி நம்ம தேவைக்கு கடந்து அடுத்தவங்களுடைய பார்வைக்கு நம்ம பகட்டு வாழ்க்கை எப்படி வாழ்றோங்கிறது பொறுத்து தான் அது இருக்கும். ஒவ்வொருத்தோட தேவை ஒவ்வொரு மாதிரியானது. தேவைக்கு நீங்க வாங்குங்க, தப்பே கிடையாது. தேவைக்கு நீங்க வாங்குறீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனா அடுத்தவங்ககிட்ட சொல்லி காட்டணும், அடுத்தவங்ககிட்ட பெருமையா காட்டணுங்கிறதுக்காக வாங்குற ஒவ்வொரு விஷயமும், அடுத்தவர்கள் நம்மளை கெத்தா பார்க்கணும்னு நினைச்சு செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மினிமலிசத்திற்கு அப்பாற்பட்டது. அது ஆடம்பரத்தை தான் கொடுக்கும். அந்த ஆடம்பரத்தினால நமக்கு எந்த நன்மையும் வராது, தண்ட செலவு தான் வரும். நம்மளோட பணம் வந்து விரயமாகும். இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே அவங்களோட பணம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் யாரோடைய தேவையுமே பூர்த்தி செய்யாது. இப்ப உங்களுக்கு மாசம் 15 லட்சம் வந்து எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், கேட்கவே நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்குல்ல. அந்த இப்போ உங்களோட நினைப்பு என்னவா இருக்கு? மாசம் 15 லட்சம்லாம் வந்துச்சுன்னா பெரிய கோடீஸ்வரன் மாதிரி வாழ்ந்துடலாண்டான்னு ஒரு எண்ணம் வருது இல்ல. ஆனா ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு நாள் வரும் அந்த இடம். வருவீங்க, வந்துருங்க. ஆக்சுவலா கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு 14,90,000. அதாவது நான் தான் என்னோட 1000வது வீடியோன்னு சொல்லி போட்டிருந்தேன். எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாம, எந்த ஒரு சார்பும் இல்லாம, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம பேசிட்டு இருக்கோம். என்னைக்கு வேணா அவனா அடிச்சு விட்டு போலாம். அதனால நீங்க இப்பெல்லாம் சொன்னீங்க, அடிச்சு விட்டுருவாங்க. ஸோ பேசிக்கா என்னன்னா, சரி அப்ப அதை நோக்கி நகர்றீங்கன்னு வைங்களேன். ஆனா அந்த இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா
இப்ப நீங்க இருக்கிற மாதிரியே கண்டினியூ பண்றது முடியாது மேக்சிமம். கொஞ்சம் மாறுவீங்க கண்டிப்பா, அது கொஞ்சம் மாற்றம் உங்களுக்கு தேவைப்படும். அந்த கொஞ்சம் மாற்றம் வரைக்கும் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த 15 லட்சம் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழலாம் அப்படின்னு அடுத்து யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி பிரம்மாண்டமான வீடு பார்க்க வேண்டியது இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய கார் வாங்க வேண்டியது இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி. அப்ப என்ன ஆகும்னா அந்த 15 லட்சம் உங்களுக்கு பத்தாது. ஸோ நம்மளோட வாழ்க்கையை என்ன எதுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா வாழ்ந்துட்டு போனோம்னா அதுதான் எளிமையான வாழ்க்கை. அது நீங்க பணம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க, ஆனா உங்களோட வாழ்க்கைக்கு நீங்க செலவு செய்யறது என்னன்னு நீங்க ஒரு வரையறைக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா பாக்குறவங்களுக்கு நல்ல எளிமையான வாழ்க்கையை வாழ்றாருன்னு தோணும். இப்ப சிலர் வந்து அப்பனா வந்து அந்த பெரிய பெரிய அந்த கார்கள்லாம் வாங்கவே கூடாதா, 2 கோடி ரூபாய்க்கு நான் கார் வாங்க கூடாதான்னு கேட்கறேன். 1 கோடி ரூபாய் கார் வாங்க கூடாது, 2 கோடி ரூபாய் கார் வாங்க கூடாதா, 10 கோடி, அவங்க அந்த அளவுக்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா தாராளமா வாங்கலாம். புரியுதா? ஒரு மாசத்துக்கு நீங்க 10 கோடி சம்பாதிக்கிறீங்க, மாசத்துக்கு 10 கோடி சம்பாதிக்கிறவன் ஒரு 5 கோடிக்கு கார் வாங்குறது நார்மல். ஸோ அது தப்பா நம்ம அது அவனை பொறுத்த வரைக்கும் அது மினிமலிசத்துல வரும். ஏன்னா அவனுக்கு அளவுக்கு அதிகமாக பணம் இருக்கு. ஸோ மினிமலிசம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி வேறுபடும். ஆனா இங்க நடக்கிறது என்னன்னா, அப்படி வாங்குறவன் அடுத்த என்ன பண்ணுவானா, இப்ப நமக்கு மாசம் 10 கோடி வருது, நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு 1000 கோடிக்கு ஃபிளைட் வாங்கலாம்னு போவோம். இப்போ புரியுதா? அப்படியே இந்த ஃபிளைட் என்னடா பண்ண போற, டெய்லியும் ஃபிளைட்ல வந்து இறங்கிட்டு போக முடியாது, ஆனா வாங்கி ஓரம் வச்சுக்குவானுங்க, பந்தாக்கு வச்சுக்குவாங்க. ஸோ இவ்வளவுதான். நான் இன்னைக்கு பார்க்குறேன் ஒரு இதில், நீங்கள் இந்த எக்கனாமிக் கிளாஸுக்கும் பிஸ்னஸ் கிளாஸுக்கும் என்னங்க வித்தியாசம்? பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. என்ன வித்தியாசம்? நான் கூட நான் பிஸ்னஸ் கிளாஸ்னா அது ஏதோ தனியாக ஒரு விமானம் தனியாக போக முடியலன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில். அப்புறம் தான் பார்த்தா ஒரே விமானம். அந்த விமானத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா பிஸ்னஸ் கிளாஸ் மட்டும் தப்பிக்க போகிறதும் இல்லை. சரி, என்ன பிரச்சனைனா இங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க, அங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க, அவ்வளவுதான். கியூபிக்கல் கூட தனியா இருக்காது. ஆமா, இந்த 3 பேர்ல 2 பேர் ஒல்லியா வந்துட்டானா அது ஒரு பிசினஸ் கிளாஸ் தான். அந்த 2 பேர்ல ஒருத்தன் குண்டா வந்துட்டானா அதுவும் ஒரு எக்கனாமிக் கிளாஸ் தான். எதுக்கு அதுக்கு விலைய வித்தியாசம் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப ஓவரா இருக்கும். ஏன் இங்க மினிமலிசம் வராது? எக்கனாமிக் கிளாஸ்ல போறதுக்கும் பிசினஸ் கிளாஸ்ல போறதுக்கும் அந்த மினிமலிசம் தான் பிரச்சனை. நான் போய் எக்கனாமிக், அதுக்காக தான் அந்த பேர் வச்சிருக்கான் எக்கனாமிக்னு. எக்கனாமிக் கிளாஸ், பிசினஸ் கிளாஸ். தியேட்டர்ல தான் துபாயில ஆட்டம் ஆடம் போடுறதுலாம் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் வேணும்னு புக் பண்ணிட்டு அலையுதுங்க. துபாயில போயிட்டு ஐட்டம் டான்ஸ்க்கு ஆட்டம் போடுங்க, அதுக்கு வந்து பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட் புக் பண்ணிருங்க. ஏன்னா பிசினஸ் பண்ணணும் இல்லைங்க போயிட்டு. அதான் இது ஒரு பிசினஸ், இதுக்கு வந்து பிசினஸ் கிளாஸ். அப்ப இது என்னன்னா ஆடம்பரம். அது விவரம் என்ன பண்ணுவாங்க, அந்த பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்டை போட்டோ எடுத்து போட்டுருவாங்க. ஏன்னா அதில் போட்டிருக்கோம் பிஸ்னஸ் கிளாஸ், அதை எடுத்து போட்டுருவாங்க, நாங்கள் பெரிய பணக்கார். இது அடுத்தவன்கிட்ட காட்டுறது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நண்பர் வருது, நம்ம இவர் நார்வேல இருக்கக்கூடிய இங்கர்சால் அவர்கிட்ட நான் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, ஏங்க கண்ணு போறதுலாம் உண்மைங்க அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னு நானும் சொன்னேன். அதை பத்தி ஏதாவது ஆய்வு பண்ணு. ஆமாங்க அப்படின்னு. அதெல்லாம் வெளியில சொன்னா பகுத்தறிவுக்கு ஒவ்வாதுதும்பாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு பண்றது, இது போறது, இந்த கண்ணு போடுற மாதிரிலாம் நடந்துக்கிட்டோம்னா ஆண்டவன் அடிக்கிறானா யார் அடிக்கிறான்னு தெரியல, ஆனா சரி குழுவிங்க. இது வந்து யதார்த்தம். உங்களுக்கு டவுட்டா, அந்த சூனா பண்ண மாதிரி கொஞ்சம் கெத்தா ஏதாவது ஒன்று திமுறா பேசி பாருங்க, யார்கிட்டயாவது சரிக்கு விழுகுறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த மாசம் வந்து வருண் சேனல் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு கெத்து விடுங்களா யார்கிட்டயாவது. ஃபியூச்சரை பத்தி பேசலங்க, ஜனவரி 1க்கு போய் பாருங்க, சரிக்கு விழுந்தனா இல்லையா நிஜமா மூஞ்சில தழும்போட அலைஞ்சால ரொம்ப நாள். ஆமா, அதுதான் விஷயம். இப்ப அது மறைஞ்சிருச்சு, பரவாயில்ல. இப்ப நீங்க பேசிட்டீங்கல்ல, இதுதாங்க ஈவில் ஐ. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அவரோட வாழ்க்கையை அவங்க வாழட்டும். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ரஜினி ஓகே, ரஜினி ஓகே இல்ல, கரெக்டான எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஏன்னா நீங்க வந்து இப்ப ரஜினி வந்து எல்லாமே கரெக்டா பண்றாருன்னு அப்படி சொல்ல. ரஜினி கிட்ட பயங்கரமா பல ஆயிரக்கணக்கான கோடி சொத்து இருக்கு. அவரோட குடும்பத்துக்குள்ளேயும் அந்த அளவுக்கு சொத்து அவங்க சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, பிசினஸ்லாம் பண்றாங்க, அது வேற. ஆனா நீங்க ரஜினியை பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து கார்லாம், பெரிய பெரிய கார்லாம் இருக்கு. அதை வந்து அவங்க பொண்ணுங்க, அவங்க பசங்க, இவர் மேக்சிமம் வரதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா வந்து இனோவா, ஃபார்ச்சுனர் அந்த அளவோட நின்னுக்குவாப்ல பார்த்துருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் வரைக்கும் கான்டெஸ்டால் தான் வந்துட்டு இருந்தாரு. ஆமா. ஸோ மினிமலிசம் வந்து இங்கே வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து இந்த கம்பேரிட்டிவா நீங்க பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கணும். வந்து ஒருத்தர் வந்து இந்த காரையை வாங்கக்கூடாதுன்னு நம்ம யாரும் சொல்லலை. அதே போல இந்த மாதிரியான ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை வாழ தான் போறாங்க. யாரும் வந்து இல்லைங்க நீங்க வந்து பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியா இருக்கீங்க, இருந்தாலும் நீ தரையில தான் தூங்கணும்னா யாரும் இங்க சொல்லலை. ஆனா
ஓவர் ஆடக்கூடாது. ஸோ இதில் தான் இந்த மினிமலிசம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருமே மினிமலிசத்தை கடைபிடிச்சோம்னா உலகம் வந்து கொஞ்சம் நல்ல இடமா இருக்கும். காரணம் என்னன்னா, இப்போ நம்மக்கிட்ட அதிகமாக செலவு இருக்காது. நம்மக்கிட்ட அதிகமாக செலவு இல்லைங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண முடியும், நம்மளால செய்ய முடிஞ்ச உதவிகளையோ நம்ம நண்பர்களுக்கோ இல்லை நம்ம உறவினர்களுக்கோ இப்போ ஒரு செய்முறை செய்யறதுல கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சிடலாம். இப்போ யாராவது நம்மளோட தங்கச்சிக்கோ நம்ம யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கல்யாணமோ குழந்தைக்கு காது குத்து ஏதோ ஒன்று வருதுன்னா ஒரு பவுன் செய்யணும்னு கடமை வச்சிருப்போம். ஆனால் நம்மகிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருக்கும், என்ன பண்ணுவோம், 2 பவுன் செஞ்சிடலாம். சேமிப்புன்றது சுயநலமா நம்ம வீட்டுக்காக வச்சுக்கிறது இல்ல, வச்சுக்கிறப்ப யாருக்கா கேட்கும்போது கொடுக்கணும். அது வரும்பொழுது உங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் அமைதியான ஒரு திருப்தியான ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் இன்னொரு ரகசியம் சொல்றேன், கொடுத்து பாரு, ஆண்டவன் உங்ககிட்ட கொடுத்துட்டே இருப்பான். உண்மைதான், இதுதான் உண்மை. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதனாலதான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நீங்க வந்து பேசிக்கா நிறைய பேர் இந்த உதவினா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, போயிட்டு நான் வந்து இந்த ஆசிரமத்திற்கு போய் இதை செய்கிறேன் பாருங்கள், அதை போட்டோ தயவு செஞ்சு அது பண்ணுங்க, தப்பு கிடையாது. நீங்க ஆனா அந்த போட்டோ எடுத்து போடுறதெல்லாம் வந்து அதுல நான் உடன்படல. பட் உங்க கூட அன்றாடம் பயணிப்பவர்களுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே வாங்கலேன். நான் பேசிக்கா சொல்றேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு தெரியும், நான் என் கார்ல என்ன வச்சிருப்பேன், அதெல்லாம் வெளியில சொன்னா பெருமை பித்தரான்னு நினைப்பாங்க. பட் பேசிக்கா நான் எப்பவுமே வந்துட்டு ராகவேந்திரன்ட்ட சொல்லி ஒரு அப்பப்போ சேஞ்சஸ் வந்து ரேரான விஷயங்கள் வச்சிருப்பீங்க. அதாவது கேஷை வந்து நான் உள்ள வச்சுக்குவோம். அது ரீசன் என்னன்னா, நம்ம போறோம், நமக்கு வந்து ஒரு வாட்ச்மேன் வந்து நமக்கு வந்து பார்க்கிங் அலாட் பண்ணி கொடுப்பாரு. அவர்கிட்ட போகும்போது ஒரு 20 ரூபா டிப்ஸ். இது சில பேர் இதை கூட கொடுக்க மாட்டாங்க. அதுல சிக்கனம் பண்ணுவாங்க. அதுல சிக்கனம் பண்றவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பல கோடிக்கு கார் வச்சிருப்பான். இது தேவையில்லை. ஆனா இல்ல பாரு, என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பொருளாதார நிபுணர் ஒருத்தர் கூட சொல்றாரு, ரிச் டாட் புவர் டாட், இது மட்டும் நிறைய இதில் சொல்லிக்காங்க. காசோட மதிப்பு தெரிஞ்சவன் பணக்காரன் எப்பவுமே அந்த காசோட மதிப்பு தெரிஞ்சு செலவு பண்ண மாட்டான், கொடுக்க மாட்டான். அதனாலதான் அவங்ககிட்ட காசு இருக்குன்னு சொல்றாங்களே பாரு. ரொம்ப தப்புங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், உண்மையாகவே காசோட மதிப்பை உணர்ந்தவன் அடுத்தவங்களுக்கு அந்த கொடுப்பான். இதுதான் யதார்த்தம். இதை செய்யறவன் தான் கரெக்டானவன். அவன்கிட்ட தான் எல்லா நல்ல குணங்களும் இருக்கும். கொடுத்து பழகுங்க. தயவு செஞ்சு காசை கொடுத்து பழகுங்க, இல்லைன்னு சொல்லி பழகாதீங்க. அவங்ககிட்ட வேலை செய்யறவர் யாராவது கொஞ்சம் சம்பளத்தை ஏற்றி கொடுத்தா நீங்க அதுக்காக வந்துட்டு எல்லாரும் அப்படியே எல்லாம் அப்படின்னு நான் சொல்லலை. புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் உனக்குன்னு இல்லாம தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். உங்களுக்கு மிஞ்சும். மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல நீங்க வாழும் பொழுது கண்டிப்பா மிஞ்சுதல் இருக்கும். அந்த மிஞ்சுதலை வந்து கொஞ்சம், அந்த மிஞ்சுறதுல கொஞ்சத்தை வந்து நீங்க வந்து அடுத்தவர்களுக்கு கொடுத்து பாருங்களேன். சில மதங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வருமானத்துல இருந்து ஒரு 5% வந்து தானம் கொடுக்கணுங்கிறது நடைமுறையில இருக்கு. இஸ்லாத்துல இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி அவங்க வந்து சட்டமாக்கி அதை ஒரு நடைமுறையாக்கி வச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இது எல்லாரும் செய்யலாம். நம்ம கொடுக்க வந்து இப்போ செல்வம் வந்து நமக்கு பெருகும். நம்ம இன்னைக்கு நீங்க இப்படி யோசிங்களேன், கொடைவள்ளல்களை வந்து காலத்துக்கு நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க அதிகமாக கொடுத்ததுனாலதான் அவங்களோட பேர்கள் வந்து ஞாபகம் இருக்கு. அது இப்ப 15ஆம் நூற்றாண்டின் பிரபல பணக்காரர் யாரு தெரியாது. சரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி யார் பெரிய பணக்காரர் தேடி பார்த்தா தான் தெரியும். கரெக்டா? இவ்வளவுதான் விஷயம். பெரிய பணக்காரனா இருக்கிறது இங்க முக்கியமே கிடையாது. மாறிக்கிட்டே இருக்கும் அது. இது முக்கியமே இல்லை. அதுல எந்த ஒரு இதுவும் ஃபிளெக்ஸும் பண்ண முடியாது உங்களால. ஆனா உங்களோட பணம் எத்தனை பேருக்கு பயன்பட்டது, உங்ககிட்ட இருக்க வரக்கூடிய பணம் எத்தனை பேருக்கு பயன்படுத்த முடியும்னு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை கொடுத்து பாருங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆண்டவனும் உங்களுக்கு கொடுப்பான். அதை நீங்கள் கண்ணூடாக பார்ப்பீங்க. நிறைய பேர் வந்து அது ஒரு கேவலமான ஒரு சொல்லாடெல்லாம் நம்ம ஊரில் கிளப்பி விடுறது இருக்குது. நடுவில் ஒரு குரூப் கிளப்பி விட்டுறோம். எப்பவுமே வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா அப்படியே போயிடும், லட்சுமி போயிடுவா அப்படிம்பாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா லட்சுமி போயிடும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. கொடுக்க தான் இறைவன் வந்து இவன் வந்து அதிகமாக கொடுக்குறான், இவனுக்கு நம்ம அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி இறைவன் வந்து அதை செய்வார். ஸோ எதையுமே கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு என்ன பார்க்கணும்னா கொடுத்துருங்க. இல்லைன்னா கொடுக்க முடியாது. சில நேரங்களில் வந்து நமக்கு ரொம்ப டைட்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த டைமில் யாராவது உதவி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ முடியாது. அப்போ முடியாதுங்கிறத முடியாதுன்னு தான் சொல்லி ஆகணும். இல்லைங்க இப்போ நான் ஏற்பாடு பண்ணிட்டு சொல்கிறேன், இல்லை வேற இடத்துல பாருங்கள், அதை சொல்லுங்கள். அது தப்பே கிடையாது. உங்களால் முடியாமே நீ கொடுன்னு சொல்லலை. புரியுதா? சில இந்த இதெல்லாம் வந்து நம்மளோட புராணங்கள்லாம் அப்பயும் கொடுக்க சொல்லுவாங்க, நம்மளோட வரலாறுகள்ல அப்படியும் கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம கொடுப்போம். கூரையை பிச்சுக்கிட்டு கூரையை உடைச்சு விறகடுப்பு அரிக்கிறதுக்கு விறகு கொடுத்த கதையெல்லாம் தமிழர் வரலாறுல உண்டு. ஆனா அவங்களெல்லாம் கொடைவள்ளல்கள்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா உன்னால முடிஞ்ச அளவுக்கு கொடு. அது மாதிரி அந்த அளவுக்கு உடம்ப வருத்திக்கிட்டு நீங்க கொடுக்கணும்னு இல்ல, உன்னால முடிஞ்சதை பண்ணு, ஆனா கொடு. ஸோ இதை தான் நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து உள்வாங்கிக்கணும். இதை நீங்க கொடுத்து பழகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு பேலன்ஸ் வந்துடும். தானாவே ஒரு பேலன்ஸ் வந்துடும்.
எம்பத்தி கிரியேட் ஆகும். எம்பத்தி உங்களுக்கு தேவை. எம்பத்தினா வந்து கருணையும் அது அடுத்தவர்கள் மேல இருக்கக்கூடிய பார்வையும் நீங்க உள்வாங்குங்க. ஸோ ஆடம்பரமா இருக்கிறதுக்கும் கருணையா இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு இல்ல? கருணையா இருந்தா ஆடம்பரமா இருக்க முடியாது. சில உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேங்க. நீங்க ஒரு கார்ல போறீங்க, அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் ஏழையான ஒருத்தர் வந்து சைக்கிள்லையோ இல்லை நடந்தோ அந்த வெயில்ல போகும்போது உங்களுக்கு ஒரு நிமிடம் குற்ற உணர்ச்சி வந்துச்சுன்னு வைங்களேன், அது நீங்க கரெக்டா இருக்கீங்க. மனித தன்மையோட கொஞ்சம் தொடர்புல குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வரணும். நம்ம கார்ல போறோம், அவங்க அப்படி போல. இப்ப அவங்களும் அந்த மாதிரி போனா நல்லா இருக்குமே, ஆனா உலகம் அப்படி இல்லையேன்னு நினைச்சு பாருங்க. நீங்க வந்து ரொம்பலாம் ஊலாம் இல்லை, இதை நீங்க நினைச்சு பாருங்க. அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்க மனசு சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். டச் வித் யுவர் ஹியூமன் செல்ஃப். அதை வளர்த்துக்கோங்க, அந்த குணங்களை வளர்த்துக்கோங்க. நம்ம போகும்போது யாரையும் பார்க்கறது இல்லை, அடுத்த எக்கடி கட்ட எனக்கு என்னன்னு அந்த மாதிரி இருக்காதீங்க. அந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் வந்து ரொம்ப தவறானவர்களாக இருப்பார்கள். அவர்களால் எந்த நன்மையும் சமூகத்திற்கு நடக்கவே நடக்காது. அவர்கள் நல்லவர்களும் அல்ல. ரைட். இப்போ 2 விஷயம் வந்து கேட்டு முடிச்சுக்கலாம். ஏன்னா மினிமலிசம் மினியாவே முடிச்சுக்கலாம், ரொம்ப பெருசாக பேசணும்னு எனக்கு தோணல. 2 விஷயம் ஆனால் முக்கியமா, நிறைய பேர் வந்து மினிமலிஸ்டிக் லைஃப் வாழ முடியாமல் போகிறதுக்கு வந்து அவங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான் காரணம். குறிப்பாக வந்து அவங்களோட வாழ்க்கை துணை. ஸோ எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிலாம் சொல்லாதீங்க, ஃபேமிலினே சொல்லுங்க. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினா வேற மாதிரி நினைச்சுக்க போறாங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. சாரி எக்ஸ்டெண்டட் பீப்புள் இன் அவர் லைஃப், அதாவது நம்ம அப்படின்னு நினைச்சா கூட இப்போ ஒரு வைஃப் அதை வந்து மனசு வைக்கணும் இல்லையா, மினிமலிஸ்டிக். ஸோ ஒரு வாழ்க்கை துணையோட மினிமலிசம் வாழ்றதுக்கு எந்த அளவுக்கு அவங்களோட சப்போர்ட் தேவை? ஏன்னா அது ரொம்ப, ஏன்னா ரீசெண்டாக ஒருத்தர் பார்த்தேங்க, நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்காரு. அதுல பெருசா வந்து பேசிக்கா நான் ஒரு விஷயம் சொல்றேன். மனைவிகள் வந்து நகைகள்லாம் கேட்டாங்கன்னா வாங்கிட்டாங்க, அதுல கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, நகை என்னைக்குமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து ஒரு ஆடம்பர செலவாக தயவு செஞ்சு கருதாதீர்கள். நீங்க வந்து அது பிஸ்கெட்டா வாங்கினாலும் சரி, அதெல்லாம் வந்து மோர் வேல்யூபிள். உங்களுக்கு பிஸ்கெட்டா வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாபம் உங்களுக்கு அதிகம். பட் நீங்க நகையாவே வாங்கினாலும் அது லாபம் தான், அது உங்களுக்கு ஒரு சேவிங் மாதிரி தான். ஸோ நீங்க நகையெல்லாம் வாங்குறதுக்கு சங்கடப்படாதீங்க. வாங்கி கொடுத்தீங்கன்னா பெண்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அவங்களும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பட் புடவைகள் இதுலாம் வந்துட்டு அது அந்த அளவுக்கு அவங்களே யூஸ் பண்ண மாட்டாங்க. அது அவங்களே எதுக்கு அதை வாங்குறாங்கன்னு நமக்கும் தெரியாது. ஃபேஷன் போயிடும், அது அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே புடவை எடுக்கிறது இதெல்லாம் அது வந்து அது ஒரு நாம்ஸாவே மாத்திட்டாங்க நிறைய பேர் வீட்டுல. வருஷம் இந்த தீபாவளிக்கு எடுக்கணும், அந்த தீபாவளிக்கு எடுக்கணும், அதுக்கு எடுக்கணும், பிறந்த நாளைக்கு எடுக்கணும், அதுக்கு எடுக்கணும். எத்தனை தான் அவங்க கட்டுறாங்க. அவங்க புடவையே வந்து அதிகமா கட்ட மாட்டாங்க, வீட்டுல இருக்கும்போது நைட்டில இருப்பாங்க. ஸோ இதுதான் யதார்த்தம், கரெக்டா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பெண்கள் வந்து அவங்களோட உடைகள்லாம் வாங்கிக்கணும். நம்ம அடிக்கடி போடுற உடைகள் என்னவோ அதை வாங்கணும். வெளியில போகும்போது நம்ம என்ன போடுவோமோ அதை அதிகமா வாங்கிக்கிறது கூட தப்பு கிடையாது. ஆனா அது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் மாதிரி வாங்குவாங்க சில பேர். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆடம்பரமா, அதுக்கு வேல்யூவும் இல்லை. அந்த புடவை நீங்க எவ்வளோக்கு வாங்கினாலும் அது ரேட் ஏற போறதே கிடையாது. அது டிப்ரெஷன் தான் அது எல்லாமே. பட் நகை வந்து கொஞ்சம் விதிவிலக்கு. நகை வந்து எப்படி இருந்தாலும் ரேட் ஏறணும், அதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஸோ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி ஆச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ அதெல்லாம் மினிமலிஸ்டிக்குள்ளே தான் வரும். பட் அந்த வைடூரியம் இதுக்குள்ளே போகிறது வந்து ஓகே, அது வேல்யூ அது வந்து ஃபேக் மார்க்கெட்ஸ். அந்த ஃபேக் மார்க்கெட்ஸ்க்குலாம் பேர்லில் வாங்குறேன், அப்புறம் வந்து இந்த ஆர்னமெண்டல் ஸ்டோனு இதெல்லாம் வந்துட்டு அவன் சொல்லும்போது அவன் சொல்லுவான், சர்டிஃபிகேட் கொடுப்பான், இது பண்ணுவான். பட் அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஏன்னா அதோட மார்க்கெட் வந்து பயங்கர ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து போய் வாங்குறது முட்டாள்தனம். அது உங்களுடைய கையில் அதிகமாக காசு இருக்குன்னா போய் பண்ணிக்கோங்க. பட் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கப்படாது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னு வைங்களேன், பெண்கள் வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக எதுவும் இல்லை. அவங்க அடுத்து என்னன்னா, அவங்களோட அன்றாட தேவைக்கு நீங்கள் நகை வாங்கி கொடுக்குற இடத்துல இருக்கீங்கன்னா அன்றாட தேவை என்ன பூர்த்தி செய்யாமையா போகிறீங்க? ஸோ ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னா அன்றாட தேவையை 2 பேரும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டாவே போதும். இதுல என்ன பிரச்சனைனா, இப்போ ஹோட்டலுக்கு போறதுல கூட ஒரு மினிமலிசம் இருக்கு. எஸ்எஸ் ஹைதராபாத் சொல்லுங்க. இப்போ எஸ்எஸ் ஹைதராபாத்தியோ இல்ல ஒரு நார்மலான நம்ம போய் சாப்பிட்றோம், இப்போ நம்மளாம் போறோம் சாப்பிட்றோம், அது ஒரு பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 350 ரூபாய்க்குள்ள இருக்குது, ஒரு 300 ரூபா 350 ரூபா ஆவரேஜ்ல இருக்கு. அங்க போய் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம்னா அதெல்லாம் நார்மல், ஓகேவா? ஏன்னா நம்ம கொஞ்சம் ஹைஜீனான ஒரு ஹோட்டலா பார்க்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் மனசுல வச்சு ஒரு அதுக்கான ஒரு விலையை கொடுக்கறதுலாம் தப்புன்னு நான் சொல்லலை. பட் இப்போ சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 2500 போட்டிருப்பான், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், சில பேர் சாப்பிட்டு வீடியோலாம் போடுறாங்க. அந்த மாதிரியான ஹோட்டலுக்கு போய் உட்காந்துக்கிட்டு நான் இந்த ஹோட்டலுக்கு தான் நான் வந்து அவுட்டிங் வருவேன், இந்த ஹோட்டலில் தான் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு பெண்கள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது மினிமலிசத்துக்குள்ளே வராது. அப்படி இருக்க பெண்கள் வந்து அவங்க ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை வாழணும், அடுத்தவங்க நம்மளை பார்க்கணும். இந்த ஹோட்டலில் அவங்க அந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு அவங்க ஃபோட்டோலாம் எடுக்காம வர மாட்டாங்க. அதுக்காக தான் போகிறது. ஃபோட்டோ எடுப்பாங்க, கண்டிப்பாக கட்டாயம் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ
அது வந்து ஒரு ஆடம்பரத்துக்கான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படும். ரைட். சரி, இப்போ கடைசி விஷயம், இதை வந்து தமிழர் பெருமை அப்படின்றதுனால நான் நிறைய ஊருக்கு போனது, நிறைய பேர் கூட பழகி, நிறைய திரைப்படங்கள், அவங்களோட கலாச்சாரம், மொழி, உடை எல்லாத்தையுமே பார்த்தா, கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், எல்லாத்துலேயும் நம்ம தமிழர்களை வந்து பெருமைப்படுத்தி அவங்க தான் பெஸ்ட்டுன்னு சொல்லணுக்காக சொல்ல, தமிழர்கள் கொஞ்சம் மினிமலிஸ்டிக் பீப்புளாக நேச்சுரலாகவே இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. நமக்கு சின்ன வயதுலேருந்து நம்மளுடைய வரலாறும் நம்மளுடைய பண்பாடும் கலாச்சாரமும் இயல்பாகவே மினிமலிசத்தை தான் தொடர்ச்சியாக நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதை வந்து அதை கடந்து சில பேர் வளர்றாங்க, அது வேற. அது ஏன்னா அவங்க வந்து தமிழ் சூழலில் வளராமல் இருப்பாங்க. தமிழ் சூழலில் வளர்ந்த அத்தனை பேருமே எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கட்டும், நான் ஒரு பணக்காரர், அவர் பேரை சொல்ல விரும்பல, சொன்னோம்னா வேற மாதிரி லிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் பெரிய பெரிய காலேஜ்லாம் நடத்துகிறவர். அவரை நான் உங்களை சந்திக்க போகும்போது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் தூங்கிட்டு எந்திரிச்சு வராரு. அவர் எங்கே திரும்ப தூங்கிட்டு இருந்தாரு, அவரோட டேபிள், அந்த டேபிளுக்கு சைடில் ஒரு பாயை போட்டு படுத்துருந்தாரு. கீழே எந்திரிச்சு பாயை சுட்டிட்டு இருக்காரு. எனக்கே வந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் பாயை சுட்டிட்டு இருக்காரு. எனக்கு தரையில் படுத்தாதாங்க உடம்புக்கு நல்லா இருக்கு, பெட்டில் எல்லாம் படுத்தா சூடாயிருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காரணம். ஆனால் அவரோட ஆஃபீஸ் ரூம் தான், அதில் அவர் பாயை கீழே போட்டு தரையில் படுத்திருக்காரு. அவரோட சேருக்கு நேர் பின்னாடி கேப்பில் அதை போட்டு படுத்திருக்காரு. நாங்கள் போகிறோம், ஆளை காணோம், உள்ளந்து எந்திரிக்கிறாரு. என்ன உள்ளந்து எந்திரிக்கிறாப்புலன்னா பாயை சுட்டிட்டு இருக்காருங்க, பாயை சுட்டி வச்சுட்டு வரேன்ட்டு. பெரிய கோடீஸ்வரன், ஆனால் அப்படி வாழ்றாப்புல. இல்லை, நம்ம மன்னர்கள் கிட்ட இருந்தே அது இருந்திருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒரு விதமான மினிமலிசம். அவங்கெல்லாம் வேற எப்படி வாழ்றாங்களா எனக்கு அதெல்லாம் தெரியாது. பட் இந்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு மினிமலிசம்னு நான் சொல்றேன். அதுக்காக எல்லாரும் தரையில படுங்கன்னு நான் சொல்லலை. ஸோ அந்த மைண்ட் செட்டு, ஒரு சாதாரண உடை கொடுத்துட்டு போறதோ இல்லை நார்மலா போறது வர்றது, இது ஒரு மைண்ட் செட், அவ்வளவுதான். அந்த மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. பட் சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒகேஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்யாணத்துக்கு வரோம், அங்கே வந்து கொஞ்சம் கிராண்டாக ட்ரெஸ் போடுறது, அதை ஒரு நாளைக்கு போடுறது, அது ஒரு நாளில் அவங்க வாழ்க்கையில் ஒரு நிகழ்வாக நினைக்கிறேன், அதெல்லாம் தப்பு கிடையாது. அதுலேயும் எளிமையாக இருக்கணும் அப்படின்னா அது அவசியமும் இல்லை. அதாவது எதில் எளிமையாக இருக்கணும், எதில் இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்த்து சரியாக பயன்படுத்திக்கணும். ஊதாரித்தனமாக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கே தெரியும். ஆக்சுவலாக மனசு சொல்லிடும், நமக்கே தெரியும். அது தெரியாமலாம் யாருக்கும் இருக்காது. நம்ம எதுக்கு இதை வாங்குறோங்கிறது நமக்கே தெரியும். பயன்பாட்டுக்கு தேவையா அப்படின்னு பார்த்துட்டு இல்லை வேண்டான்ட்டு நிறுத்தி விட்டணும். இது இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டிங்கன்னா அது கரெக்ட். எனக்கு பயன்பாட்டுக்கு இல்லாத ஒரு வச்சு நம்ம சும்மா காசு இருக்குன்னு சொல்லி தான் வாங்கக்கூடாது. இதுதான் சொல்கிறேன். ரைட், ஃபைன். ஸோ ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டான எபிசோடு, நிறைய பேருக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைமென்ஷனில் போய் அடிச்சிருக்கோம். நிஜமாவே மினிமலிசம் ஃபாலோ பண்ணோன்னா கூட அடிக்கடி அதை விட்டு வெளில போயிடுறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருப்பியும் பேசினா, ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன், சிலருக்குலாம் அந்த ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு ஒரு ஆசை. இப்போ எனக்குலாம் அந்த மாதிரி பெருசாக ஆசை இருந்ததில்ல, அடுத்தவங்க தான் நான் கூப்பிட்டு போயிருக்கேன். இது வரைக்கும் நானாலாம் போயிட்டு ஸ்டார் ஹோட்டல்லாம் போனதில்லை. ஏதாவது கல்யாணம் வைப்பாங்க, அங்கே போனால் அப்போ சாப்பிட்றது, இல்லை யாராவது மீட்டிங்க்குன்னு என்ன கூப்பிடுவாங்க அப்போ நான் இப்படி தான் நான் ஸ்டார் ஹோட்டலுக்கு 2-3 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கேன் ஒழிய நானாக போயெல்லாம் இது பண்ணுறதில்ல. இப்போ சிலருக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் ஒரு நாள்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் தப்பு இல்லைங்க, ஒரு ஆசை, இதெல்லாம் ஆசைங்க. இந்த ஆசைகள் வந்து அந்த ஆசையிலேயே வந்துட்டு பேராசைன்னு ஒன்று இருக்குது, ஆசைன்னு ஒன்று இருக்குது. ஆசை என்றைக்குமே தப்பு கிடையாது, பேராசை தப்பு. ஓகேவா? அந்த பேராசையும் கூட அது ஒரு சரியான விஷயத்துக்கு அது பேராசைப்படும் பொழுது சரி, அது ஒரு தவறான விஷயத்துல பேராசைப்படும் போது தப்பு. ஸோ அது எல்லாமே நீங்க பிரித்து பார்த்துக்கணும். உங்களை வந்து அளக்கக்கூடிய ஒரு தராசா யார் இருக்கணும்னா உங்களுடைய மனசு இருக்கும், என்றைக்குமே அது இருக்கும். உங்க மனசோட நீங்க பேசுங்க, மனசோட கம்யூனிகேட் பண்ணுங்க. நிச்சயம் வந்து எது சரி எது தப்புங்கிறத சொல்லும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு செலவு பண்ணி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உள்ளே போய் பார்த்துட்டு சாப்பிட்டு வர்றது தப்பா அப்படின்னா அது தப்பு இல்லை. ஆனால் அது வந்து நமக்கு ஒரு கெத்து, அதனால நம்ம அதை பண்றோம். ஒரு ஆசைக்கு போறது வேற, அதை வச்சு அடுத்தவங்ககிட்ட கெத்து காட்டணும், அடுத்தவங்ககிட்ட நம்ம வந்து ஒரு பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும்னு நினைக்கிறதுக்கு பண்ணீங்கன்னா அது தப்பு. ஸோ இதுக்கு அந்த டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க தான் நான் சொல்றேன். ரைட், ஓகே, கீப் இட் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி.